வெல்கம் டு கிளிக்கிங் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மும்பை ரீஜியனில் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான அந்த ஜாப் வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளி வந்திருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸில் வந்து ஃபார்ம் 1லேருந்து ஃபார்ம் 5 வரைக்கும் உள்ளவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கலாம். ஸோ மும்பை வருமான வரித்துறையில் தான் இந்த வேகன்சி கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 22/12/2023 இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/1/2024. வேகன்சி வந்து பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஐடிஐயில் வந்து 14 வேகன்சி. லெவல் 7ல் வந்து 44,000லேருந்து 1,42,000 வரைக்கும் இதுக்கான பே ஸ்கேல். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2ல் வந்து 18 வேகன்சி, 25 to 81,000. டேக்ஸ் அசிஸ்டண்ட்டில் 119, 25,000லேருந்து 81,000 வரைக்கும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸில் வந்து 137, 18,000லேருந்து 56,000 வரைக்கும். கேண்டீன் அசிஸ்டண்ட்டில் 3 வேகன்சி, 18லேருந்து 56,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 291 வேகன்சி. கேண்டிடேட் கேன் அப்ளை த போஸ்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், ஸ்டெனோகிராஃபர் கிரேட், அசிஸ்டன்ட் மல்டி டாஸ்கிங் கேண்டீன் அட்டெண்டன்ட் ஃபார் அவைலபிள் போஸ்ட். சிங்கிள் அப்ளிகேஷன், ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. இதாக ஒரு அப்ளிகேஷனு. ஸோ செலெக்ஷன் கிரைட்டீரியா வந்து என்னென்னா, மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வில் பி செலக்டட் பெர் த ஆர்டர் த ப்ரிஃபரன்ஸ் கண்டெய்ன்ட் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங். அந்த இதில் வந்து அந்த ஓஎம், அதாவது அந்த சொல்லியிருக்காங்களா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இந்த ஓஎம் நம்பரில் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு தோஸ் கேண்டிடேட் ஹூ ஹவ் ரீப்ரசன்ட் த கண்ட்ரி ஆஃப் இன்டர்நேஷனல் காம்படிஷனில் வித் கிளியரன்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் வந்து இருக்கணும். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி சீனியர் ஜூனியர் லெவலில் வந்து நேஷனல் சாம்பியன்ஷிப் இருக்கணும், நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் ரெகனைஸில். ஸோ தேர்டு பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி இன்டர் யூனிவர்சிட்டி காம்படிஷனில் இருக்கணும், அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி இன்டர் யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் போர்டில். ஸோ மெடல் இருக்கணும் அல்லது தேர்ட் பிளேஸு. ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் ஸ்கூல் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ஸ்கூல் ஆல் இந்தியா ஸ்கூல் ஃபெடரேஷனில் இருக்கணும், தேர்ட் பிளேஸில். அஞ்சாவது ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் அவார்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி என்ற நேஷனல் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டிரைவில். 6 பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி யூனிவர்சிட்டி ஸ்டேட் ஸ்கூல் டீம்ஸ் அண்ட் லெவல் மென்ஷன்ட் த கேட்டகரியில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆஃப் கேம்ஸ். ஸோ இந்த கேம்ஸில் உள்ளவங்க எல்லாமே வந்து எலிஜிபிள் டு அப்ளை. ஆர்ச்சரி, அத்லெட்டிக்ஸு, பேட்மிண்டன் சொல்லிட்டு ஒரு 65 கேம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டு எக்ஸ்டெண்ட் ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஃப்ரம் தி ஆல் தி அபவ் கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் டோட்டல் ரெக்ரூட்மெண்ட் ஈச் கேம் ஸ்போர்ட்ஸ் வில் நாட் மோர் தென் 10%. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பீயிங் அட்வைஸ்ட் ஈச் போஸ்ட் இருக்கிற விளையாட்டில் வந்து 10% வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் வந்து பிஆர்சிசிஐடி வந்து அவங்க இருக்கிற விளையாட்டில் கன்சிடர் பண்ணலாம், அதாவது இந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அல்லது டிஸ்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ லிஸ்ட் ஆஃப் கேம் அந்த ஃபார்ம் இருக்கணும்ல, சர்டிஃபிகேட் ஃபார்ம் 1னா இன்டர்நேஷ்னல் காம்படிஷனு. ஸோ இதில் என்ன இது இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அத்தாரிட்டி காம்படென்ட் அவார்டு சர்டிஃபிகேட் ஆன் தி எலிஜிபிலிட்டி ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பர்சனில். ஃபார்ம் 2 நேஷனல் காம்படிஷன். ஸோ இதில் வந்து செக்ரட்டரி ஆஃப் நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அசோசியேஷன் இந்த கேம் கன்சர்ட்டில் இருக்கணும். ஃபார்ம் 3 இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட். ஃபார்ம் 4ல் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கேம் ஆஃப் ஃபார் ஸ்கூல்ஸ். ஸோ ஃபார்ம் 5 ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டிரைவ். ஸோ specimen of forms 1, 2, 3, 4 and 5 referred to the above given with this notification. So eligibility income tax officer பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸுக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், ஏதோ ஒரு டிகிரி. ஸ்டெனோகிராஃபருக்கு 12th, டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். மல்டி டாஸ்கிங் வந்து மெட்ரிகுலேஷன் அல்லது ஈக்குவலண்டான ஒரு குவாலிஃபிகேஷன். கேண்டீன் அசிஸ்டண்ட்டுக்கு மெட்ரிகுலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா 200 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீ இஸ் டு பி பெய்ட் த்ரூட் ஆன்லைன் மோடில் வந்து பே பண்ணணும். அது கூடவே இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் அந்த பே பண்ணதுக்கான அந்த டீட்டெயில்ஸையும் வந்து சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷன் ரிசீவ்டு வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் ரிக்வஸ்ட் ஃபீ வில் பி ட்ரீட்டட் அஸ் இன்கம்ப்ளீட்டட். பே பண்ணல அப்படின்னா இன்கம்ப்ளீட்டடாக இருக்கும். ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஃபெயிலர் டு கம்ப்ளை வித் இன்ஸ்ட்ரக்ஷன் கேண்டிடேட் பிரிஸ்கிரைப்ட் தி நோட்டிஃபிகேஷன் வில் ரிசல்ட் த ரிஜெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன். நோ இன்டிமேஷன் வில் பி சர்வ்ட், நோ கம்யூனிகேஷன். ஸோ ஃபெயிலர் ஆனவங்களுக்கு எந்த வித கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் எனி டை ஆர் எனி அதர் கேஸ் டிசிஷன் ஆஃப் தி பிஆர்சிசிஐடி மும்பை ஷெல் பி ஃபைனல். ஸோ அவங்க எடுக்கிறது தான் ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் கொயரியாக வந்து இமெயில் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் பேஸ் டு விசிட் இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் டைம் டு டைமில் வந்து இருக்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம், அப்டேட்டில் இருக்கிறத. ஸோ அடிஷ்னல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து ப்ரொஃபஷனல் பீரியடாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் ஆஃப் தி செலக்டட் கேண்டிடேட் இன்ஸ்பெக்ட் அப்பாயின்மெண்ட் த போஸ்ட் ஆஃப் ஸ்டெனோகிராஃபர் வந்து வில் பி ரிக்வயர்ட் குவாலிஃபை ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதில் வந்து இந்த டைப்பிங் ஸ்பீட்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்பெக்ட் டேக்ஸ் அசிஸ்டன்ட் செலக்டட் கேண்டிடேட் வில் பி ரிக்வயர்ட் குவாலிஃபை த டேட்டா என்ட்ரி. டேக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட் பண்ணுவாங்க. செலக்டட் கேண்டிடேட் சுட் ப்ரொசீஜர் ரிலவெண்ட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வென் தே ஆர் கால்டு. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அவங்க இன்டர்வியூ கூப்பிட்றப்ப அந்த டைமில். ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க.
அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப உங்களுடைய நேமு, மிடில் நேம், லாஸ்ட் நேமு, ஆதார் கார்டு நம்பர், மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணலாம். மறக்காமல் உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து செலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி மெரிட் லிஸ்ட்டு தான். அவங்களோட ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்கள்கிட்ட இந்த ஃபார்மில் 1லேருந்து 5 வரைக்கும் இருந்தது அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.